ரோட்டுக்கடை பானிபூரியை பார்த்தா உடனே சாப்பிடுற ஆளா நீங்க? ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாருங்க. காலை, மதியம், இரவு என 3 வேளை உணவை சரியாக ஒருவர் எடுத்துக்கொண்டாலும் தின்பண்டம் சாப்பிடுவது பலரின் விருப்ப உணவாக இருக்கின்றது. ஏன் சில நேரங்களில் தின்பண்டங்களே உணவாக எடுத்துக்கொண்டு பிறகு அஜீரண கோளாறால் அவதிப்படுவார்கள். ஆனால் தற்பொழுது தின்பண்டங்கள் அனைத்திற்குமே டஃப் கொடுக்கும் தின்பண்டங்களின் ராஜாவாக இருப்பதுதான் பானிபூரி. இந்த பானிபூரி என்று நம் வழக்கத்திற்கு வந்தது, அல்லது முன்பிருந்தே இந்த தின்பண்டம் இருந்துள்ளதா, அல்லது சமீபத்தில் தான் புகுந்து அவற்றிற்கு நாம் அடிமையாகி விட்டோமா என்று தெரியவில்லை. ஆனால் சிறு பிள்ளைகள் முதல் முதியவர்கள் வரை கூட இந்த பானிபூரியை விரும்பி உண்கிறார்கள். அதாவது குட்டியாக சுடப்பட்ட பூரியை ஒரு பக்கம் ஓட்டையாக்கி அதில் உருளைக்கிழங்கின் மசாலாவை வைத்து சிறு வெங்காயத்தையும் வைத்து அதற்கென்று பிரத்யேகமாக செய்யப்பட்டிருக்கும் மசாலா பானியில் முக்கி அந்த பானிபூரி முழுவதும் நீர் நிரம்பியிருக்கும் பொழுது லபக் என வாயில் போட்டு மெண்டு கடிப்பார்கள். அப்படி சாப்பிடும் பொழுது ஒரு பக்கம் காரம், ஒரு பக்கம் புளிப்பு, ஒரு பக்கம் மசாலா என அனைத்துமே கலந்திருப்பதால் பெரும்பாலான இளைஞர்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த தின்பண்டம் மிகவும் பிடித்தமான ஒன்றாக உள்ளது. அப்படிப்பட்ட பானிபூரியில் மனிதர்களுக்கு கேன்சர் விளைவிக்கும் அபாயம் உள்ளது என்று சமீபத்தில் பரபரப்பான செய்திகள் உலா வந்தன. அதாவது கர்நாடக மாநிலத்தில் சாலையோரம் விற்கப்படுகின்ற பானிபூரி தரமானது மிகவும் குறைந்திருப்பதாகவும் தரமற்ற பானிபூரி மற்றும் மசாலா நீரை விற்பனைக்கு வைத்திருக்கிறார்கள் என்ற புகார் உணவு பாதுகாப்பு துறைக்கு சென்றுள்ளது. இதனையடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சாலையோரம் விற்கப்படுகின்ற கடைகள் மற்றும் மிகப்பெரிய கடைகளில் விற்கப்படுகின்ற பானிபூரி மசாலா மற்றும் பானிபூரியின் மசாலா நீர் ஆகியவற்றை ஆய்வு செய்வதற்காக மாதிரிகளை சேகரித்து சென்றனர். அப்படி பெறப்பட்ட மாதிரிகளை வைத்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் பெரும்பாலான பானிபூரிகள் மனிதர்கள் உண்ணக்கூடிய தகுதியற்ற உணவாகவும் புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய உணவாகவும் பானிபூரி மற்றும் நீரில் நிறத்தை தூக்கி காண்பிப்பதற்காக செயற்கை நிறமிகள் பயன்படுத்தப்படுவதாகவும் அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகின. இதனையடுத்து கர்நாடகாவில் பானிபூரி தடை செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டது. மேலும் கர்நாடகாவை தொடர்ந்து தமிழகத்திலும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பானிபூரி குறித்த சோதனைகளை மேற்கொண்டதில் தமிழகத்தில் அதுபோன்ற தரமற்ற பானிபூரி விற்கப்படுவதில்லை என்று கூறப்பட்டது. ஆனால் தற்பொழுது சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ உலா வருகின்றது. அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது நிச்சயம் பானிபூரி விரும்பி உண்பவர்கள் இனி அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது சற்று யோசிப்பார்கள். அதாவது ஒரு கல்லூரி மாணவி சாலையோரத்தில் விற்கப்படுகின்ற பானிபூரியை உண்ண செல்கிறார். இதனை விற்பவர் பானிபூரியில் மசாலாவை வைத்துவிட்டு பிறகு அவர்களுக்கு பானிபூரியை ஊற்றி கொடுக்கிறார். ஆனால் அந்த பானிபூரி மீது மசாலாவை வைத்துவிட்டு பானி நீருக்குள்ளே தன் கையை விட்டு கழுவுகிறார் அந்த விற்பனையாளர். இதனை தெரியாமல் அந்த இரு பெண்களும் பானிபூரியை உண்ண செல்லும் பொழுது ஒருவர் வந்து தடுத்து நடந்தவற்றை எடுத்து கூறுகிறார். அதற்கு பிறகு அங்கிருந்த கடையை கீழே தள்ளி விடுகிறார்கள். இதற்கிடையிலேயே பானிபூரி விற்பவர் அங்கிருந்து ஓடி செல்கிறார். அதனால் இனி பானிபூரியை எங்கு சாப்பிட நினைத்தாலும் விற்பவர்கள் கையில் உறை அணிந்திருக்கிறார்களா என்பதை கவனித்துவிட்டு சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் தான் இருக்கிறதா என்பதை பார்த்துவிட்டு உண்ண வேண்டும். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.